1973 ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட 3 தினங்களே இருந்தன. டொராண்டோ நகரக்கே உரிய பனி படர்ந்த குளிர்காலை வேலை அது. ஆதவன் மெதுவாக உதித்துக் கொண்டிருந்த நேரம் திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் எனது அறைக்குள்ளே பிரவேசித்தார். எப்படி தெரியுமா? இந்த புத்தகம் உங்கள் கரங்களில் இருப்பதை எவ்வளவு நிச்சயமாக நீங்கள் அனுபவித்து உணர்கிறீர்களோ அவ்வளவு நிச்சயமாக நான் அனுபவிக்கக்கூடிய விதத்தில் அவர் உள்ளே வந்தார். அடுத்த 8 மணி நேரங்களும் அவருடன் நான் பெற்ற அனுபவ வரங்கள் நம்பக்கூடாத அளவிற்கு ஆச்சரியமானவை. ஆனால் அவை என் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி அமைத்தது. வேதத்தை திறந்து நான் உட்கார்ந்த உடனேயே பரிசுத்த ஆவியானவரும் என் அருகிலே அமர்ந்து எனது கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை கூற ஆரம்பித்தார். ஆச்சரியத்தினாலும் ஆனந்தத்தினாலும் பொங்கி எழுந்த கண்ணீர் என் கண்ணங்களில் வழிந்தோடியது. என் அறை பரலோகமாக மாறிவிட்டதோ என்று பூரித்தேன். நிரந்தரமாக அங்கே பரிசுத்த ஆவியானவரோடு தங்கிவிட வேண்டும் என்ற தணியாத தாகமும் வாஞ்சையும் என்னை நிறைத்தன. அப்பொழுதுதான் எனது 21வது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தேன். கிறிஸ்துமஸ் காலம் அது. ஆனால் நான் இதுவரை பெற்றிருந்த பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் பரிசுகள் எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்ததொரு வெகுமதியாக நான் பெற்ற இந்த புதிய அனுபவம் அமைந்தது. என் தந்தையும் என் தாயாரும் அருகில் இருந்த விசாலமான அறையில் ஒரு கோடியில் தான் இருந்தார்கள். அவர்களது பென்னிக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது. ஒருவேளை இந்த எனது அனுபவம் அவர்களுக்கு தெரிய வந்திருந்தால் ஏற்கனவே உடையும் தருவாயிலிருந்து எங்கள் குடும்ப வாழ்க்கை அன்றே உடைந்து போயிருக்கும். ஏறத்தாழ 2 ஆண்டுகளாகவே என் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்த அந்த நாளிலிருந்தே எனக்கும் என் பெற்றோருக்கும் இடையே இருந்த அத்தனை உறவுகளும் அருந்து போன பயங்கரமானதொரு நிலை எங்கள் வீட்டிலே நிலவிக் கொண்டுதான் இருந்தது. இஸ்ரவேலிலிருந்து நாடு கடந்து வந்த பாரம்பரிய மக்கள் நாங்கள். ஆகவே எனது மனமாற்றத்தினால் நான் எங்கள் பாரம்பரியத்தையே மீறினவனாக, குடும்ப கௌரவத்தை குலைத்து போட்டவனாக கருதப்பட்டேன். என் வாழ்வில் மிக கசப்பானதொரு அனுபவம் அது. இந்த துயரமான சூழ்நிலையில்தான் பரிசுத்த ஆவியானவரின் உறவினால் எனது அறையினுள் தூய்மையான மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடினது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மகிமையான நிகழ்ச்சி அந்த மகிழ்ச்சி. 48 மணி நேரத்திற்கு முன்னர் யாராவது என்னிடம் இப்படி ஒரு அனுபவத்தை நான் பெறப்போவதாக கூறியிருந்தால் நான் திட்டமாக அதற்கு வழியே இல்லை என்று ஆணித்தனமாக கூறியிருப்பேன். ஆனால் அந்த வினாடியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் ஏதோ ஒரு 3வது நபராக அல்ல, உயிருள்ள மிக நெருங்கிய ஒரு உண்மையான ஆளாக என் வாழ்க்கையில் பிரவேசித்து விட்டார். அவரைத்தான், பரிசுத்த ஆவியானவரை தான் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அன்பு நண்பர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருடன் உலகம் தரக்கூடாத உண்மையான நேரிடை தொடர்பு
கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பொங்கினால் மட்டுமே இப்புத்தகத்தை தயவு செய்து தொடர்ந்து படியுங்கள். அப்படி இல்லாவிட்டால் தயவு செய்து இந்த புத்தகத்தை மூடி தூர வைத்து விடுங்கள். ஆம், உண்மையாக மீண்டும் கூறுகிறேன், புத்தகத்தை மூடிவிடுங்கள். ஏன் தெரியுமா? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் உண்மைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தலை கீழாக மாற்றக்கூடியவை. சட்டென்று நிகழும் அற்புத அனுபவம் அது. ஒருவேளை இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அல்லது ஜெபிக்கும் போது, அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது, எப்போதோ திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நெருங்கிய நண்பராக, வழிகாட்டியாக, தேற்றரவாளனாக, வாழ்க்கை முழுவதும் துணைவராக மாறப்போகிறார்.